ஆடி கிருத்திகை அன்னைக்கு பூஜை அறையில உங்களோட வழக்கம் மாவிளக்கு ஏத்துற வழக்கம் இருந்ததுன்னா மாவிளக்கு ஏத்திக்கலாம். மாவிளக்கு அப்படின்னும் போது பச்சரிசியை ஊற வச்சுக்கோங்க. ஒரு 1 மணி நேரம் ஊறட்டும். அதுக்கு பிறகு நல்லா ஃபேன் காத்துல உலர்த்திடுங்க. அதை அப்படியே மிக்சி ஜார்ல போட்டு நல்லா பவுடர் பண்ணிடுங்க. அதனோட கூட வெல்லம், நெய் சேர்த்து நல்லா பிசைங்க. லைட்டா தண்ணி தெளிச்சு தெளிச்சு பிசைங்க. நல்லா பந்து மாதிரி வந்துடும். அதுல நடுவுல சின்னதா ஒரு குழி மாதிரி செஞ்சுட்டு அதுல நெய் விடுங்க. பக்கத்துலயே ஒரு சின்னதா ஒரு பிடி மாதிரி ஒரு கொழுக்கட்டை ஒண்ணு பிடிச்சி வச்சுக்கோங்க. இது ஆவில எல்லாம் வைக்கக்கூடாது. அப்படியே பச்சையா செஞ்சு வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதை வந்து தீபம் ஏற்றிடுங்க. இந்த மாதிரி தீபம் ஏற்றிட்டு அது குளிர்ந்த பிறகு அந்த மாவிளக்கு மாவு இருக்கு இல்லையா, அதை வந்து குடும்ப உறுப்பினர்கள் சாப்பிட்டாலும் சாப்பிடலாம். இல்லைன்னாலும் உங்க வீட்டு பக்கத்துல பசுமாடு இருக்கு, மாட்டு தொழுவம் இருக்குன்னா அங்க கொண்டு போய் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கர்ம வினைகள் அப்படியே கழியும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். எப்படியும் நீங்க கொழுக்கட்டை செய்வீங்க இல்லையா, இந்த கொழுக்கட்டை செய்யும் போது ஒரு சொப்பு மாதிரி ஒரு கொழுக்கட்டை செஞ்சுக்கோங்க. 3 கொழுக்கட்டை செஞ்சுக்கோங்க. பிடி மாதிரி 3 கொழுக்கட்டை செஞ்சுக்கோங்க. இதுல வந்து இந்த சொப்பு மாதிரி இருக்கிற கொழுக்கட்டையில நெய் விட்டுருங்க, தீபத்திரி போட்டுருங்க. அதே மாதிரி 3 கொழுக்கட்டையிலையுமே நெய் விட்டு தீபத்திரி போட்டுட்டு தீப ஆராதனை செய்யும் போது கண்டிப்பா அந்த 3 சொப்பு கொழுக்கட்டையையும் ஏத்திடுங்க. ஏத்திட்டு முருக வழிபாடு பண்ணி பாருங்க. நீங்க கேட்கக்கூடிய வரத்தை முருகன் அப்படியே அருள்வாருங்க.